வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை இன்று உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து பைக் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் சமய மணிவண்ணன், பவித்ரகுமார் மற்றும் கார்த்திக். சென்னை போன்ற மாநகரங்களில் பைக் டாக்ஸிகளின் இயக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆனால் பைக் டாக்ஸி இயக்கத்தில் அரசின் போக்குவரத்து விதிகள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை எனவும், விபத்து உள்ளிட்டவை நிகழும் போது பைக் டாக்ஸியில் பயணிப்பவர்கள் இன்சூரன்ஸ் பலன்களை பெற முடியாத சூழல் நீடிப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பைக் டாக்ஸி இயக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ள வாகன போக்குவரத்து துறை, வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. வணிக அடிப்படையில் இயக்கப்படும் வெள்ளிநிற பதிவின் கொண்ட வாகனங்களை கண்டறிய சிறப்பு வாகன தணிக்கை மேற்கொள்ளவும் போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். புதிய கட்டுப்பாடு குறித்து பல்லாவரத்தைச் சேர்ந்த பைக் டாக்ஸி ஓட்டுநரான சலாவுதீன் கூறுகையில், இது எங்களுடைய வாழ்வாதாரத்துல ஒரு சின்ன ஒரு கல்லா இருக்குதே தவிர்த்து இது எங்களுக்கு பெருசா உதவி பண்ணல. இந்த மாதிரியான சூழல்ல இதுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் போட்டு இது தடை பண்றது மாதிரியான பேச்சுக்கள்லாம் கூட சொல்றாங்க. இது அனாவசியமானது. ஆட்டோ ஓட்டுநர்களான சென்னையை சேர்ந்த சிவகுமார், கோவையைச் சேர்ந்த பாபுவிடம் பேசினோம். எல்லாம் இப்போ முக்கால்வாசி 2 வீலர்ல தான் போறாங்க. ஆட்டோவில் யாரும் ரொம்ப பேர் ஏறதே கிடையாது. வீட்டில் போனாக்கா அசிங்கமாக கேட்குறாங்க. என்ன நீ 500 ஒரு 500 ஓட்ட முடியாதா? ஒன்னாண்டு 500 ஓட்ட முடியல. ஒரு மினிமம் வருமானத்தை கூட எங்களால் கொண்டு போக முடியல. அரசு என்ன மாதிரி நடவடிக்கை? அரசு எங்களுக்கு பைக் டாக்ஸி முற்றிலும் தடை செய்யணும். அது போக எங்களுக்கு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி தரணும். இதனிடையே பைக் டாக்ஸி விவகாரத்தில் மத்திய அரசுடன் இணைந்து முடிவெடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்துள்ளார். தனிநபருக்கு உரிமையான வாகனத்தில் அதை டாக்ஸியாக பயன்படுத்தி பயணித்தால் ஒரு சிறு விபத்து ஏற்பட்டால் கூட அதற்கான இழப்பீடு வருகின்ற போது நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகள் வரும். விதிகளை மீறி இயக்கப்படும் வாகனங்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கவும், தொடர்ந்து இயக்கப்படும் பட்சத்தில் வாகனங்களை பறிமுதல் செய்யவும் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் கோவையில் பைக் டாக்ஸியை தடை செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் கூடுதல் தகவல். பைக் டாக்ஸியை தடை செய்யாவிட்டால் ஆட்டோ ஓட்டுநரின் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக மாறும். இல்லை என்றால் அரசு ஆட்டோவுக்கான பர்மிட் மற்றும் இன்சூரன்ஸ், அப்புறம் ஆட்டோவுடைய எண்கள் வெள்ளை நிற போர்டாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஆட்டோ ஓட்டுநர்கள் முன்வைத்திருக்கார்கள். ரஞ்சித், நன்றி கார்த்திக்.